மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. கடலூர் மாவட்டத்திற்கு கலாய்வுக்காக சென்ற முதல்வர் ஸ்டாலினிடம் நெய்வேலி ஜவஹர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி ஜனனி கொடுத்த கவிதை ஸ்டாலினின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தொலைபேசியில் மாணவி ஜனனியை தொடர்பு கொண்ட ஸ்டாலின் அவரை பாராட்டியுள்ளார். 2 நாள் பயணமாக முதல்வர் ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்திற்கு சென்றிருந்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள திருப்பயரில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பெற்றோரை கொண்டாடுவோம் மண்டல மாநாட்டில் நேற்று, அதாவது பிப்ரவரி 22ஆம் தேதி கலந்து கொள்வதற்காக நெய்வேலி கெஸ்ட் ஹவுஸில் இருந்து காலையில் புறப்பட்டார் ஸ்டாலின். அப்போது நெய்வேலி நேரு சிலை, தோமுச ஆபீஸ் அருகே 21வது பிளாக் சூப்பர் பஜார் ஆகிய 3 இடங்களில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் திரண்டிருந்து ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பா என்ற வாசகத்துடன் ஸ்டாலினுக்காக பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் கூட்டத்தை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்த ஸ்டாலின் காரில் இருந்து கீழே இறங்கினார். மாணவர்களை சந்தித்து அவர்களிடம் கை கொடுத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அந்த கூட்டத்தின் இடையே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த நெய்வேலி ஜவஹர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி ஜனனி, முதல்வர் அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என தொடங்கி தான் எழுதிய கவிதையை பரிசாக அளித்தார். பல்வேறு மனுக்கள் பெற்றதைப் போல முதல்வரும் இதை வாங்கி கொண்டார். காரில் செல்லும்போது தான் வாங்கிய மனுக்களை எல்லாம் படித்துவிடும் பழக்கம் கொண்டவர் ஸ்டாலின். அந்த வகையில் மாணவி ஜனனி கொடுத்த காகிதத்தை பிரித்த ஸ்டாலின் கோரிக்கைக்கு பதிலாக கவிதை இருந்ததை பார்த்து அதனை படித்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். கடலூர் மாவட்ட நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு நேற்று மாலை சென்னை வந்தடைந்த ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு ஜவஹர் கல்லூரி மாணவி ஜனனியின் தொடர்பு எண்ணை கேட்டுள்ளார். இதனை அடுத்து நேற்று பிப்ரவரி 22ஆம் தேதி இரவு 9 மணி வாக்கில் ஸ்டாலின் உதவியாளர் ஜனனியின் அப்பா சஞ்சீவ் காந்தியை தொடர்பு கொண்டு மாணவி ஜனனியிடம் முதல்வர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார், ஜனனி கிட்ட போனை கொடுக்கிறீங்களா என்று கேட்டுள்ளார். இன்ப அதிர்ச்சி அடைந்த தந்தை சஞ்சீவ் காந்தி, நான் வெளியூர்ல இருக்கேன் சார், என் மூத்த பொண்ணு வீட்டில தான் இருப்பா, அவரோட நம்பர் கொடுக்கிறேன் என்று தனது மூத்த மகள் சந்தியாவின் மொபைல் எண்ணை கொடுத்துள்ளார். உடனடியாக சந்தியாவை தொடர்பு கொண்ட சஞ்சீவ் காந்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிஎம் சார் போன் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணி ஜனனி கிட்ட கொடுத்துடு என்று தெரிவித்துள்ளார். இதை கேட்ட ஜனனி சந்தோஷத்தில் ஸ்டாலின் அழைப்புக்காக தனது அக்கா மொபைலை பார்த்தபடியே உட்கார்ந்திருக்கிறார். இரவு சரியாக 9:50 மணிக்கு அழைப்பு வருகிறது. எதிர்முனையில் சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஈவினிங் தான் சேர்ந்தேன் தனிக்கு. ஓகே சார். ஓயம் சூப்பரா இருந்துச்சு. என்ன ஐடியால பண்ணீங்கம்மா? அது எதுக்காக பண்ணீங்க? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், நான் ஆல்ரெடி நிறைய எழுதியிருக்கேன் சார் கவிதை. அப்படியா? ஆமா சார். அப்புறம் கலெக்டர் கையால கடலூர் மாவட்டத்துல போயிட்டு நுகர்வோர் இது வச்சு அதுக்காக பண்ணேன் சார். சரிங்க. எல்லாமே ஓனா எழுதுனதா சார். எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லி பிரைஸ் கொடுத்தாங்க சார், செகண்ட் பிரைஸ். கிளாஸ் போனீங்களா? பிராக்டிஸ் பண்ணீங்களா அதெல்லாம்? இல்ல சார், அந்த ஸ்பாட்ல சொன்னாங்க சார். ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க சார். இல்ல பொதுவா டிராயிங்க்கு ஆமா சார் பண்றதுக்கு நீங்க எல்லாம் முதல்ல கிளாஸ் எல்லாம் போயிருக்கீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். வீட்லயே இருந்து தனியா இருக்கிறப்ப ஏதாவது பண்றதுக்காக கவிதை எழுதுவோம் சார். ஓகே. நீ சார் செகண்ட் இயர்ப்பா? பிஎஸ்சி? ஆமா சார், பிஎஸ்சி பிசிக்ஸ் செகண்ட் இயர் சார். சரி சரி சரி. நல்லா இருந்துச்சா சார் கவிதை? சூப்பரா சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. போட்டோ தான் சார் எடுக்க முடியல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். உங்க கூட போட்டோ இல்ல சார் என்கிட்ட. அப்படியா? வீட்டுல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் போட்டோ எங்கன்னு. ஐயா, ஏன் எடுக்க மாட்டீங்க? எல்லாம் எடுத்தாங்க நிறைய பேரு. என் கையில போன் இல்ல சார். அடடா. எங்க வீட்டுல போன் இல்ல சார் என்கிட்ட எதுவுமே. சரி சரி சரி. இப்ப இது யார் போனுமா? இது அக்கா போன் சார். சரி 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 சரி. எனக்கும் உங்களுக்கு நல்லா படிச்சு பெரிய லெவல்ல வரணும்னு ரொம்ப நாள் ஆசை சார். ஆனா அந்த அளவுக்கு வசதி கொஞ்சம் இல்ல சார். நீங்க படிப்பு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சொல்லுங்க, நான் என்ன பண்றேன் உங்களுக்கு. படிங்க. ரொம்ப நன்றி. நல்லா படிங்க, விட்டுறாதீங்க. கண்டிப்பா சார். சரி, ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் வீட்டுல வரை கேட்க சொல்லுங்க. ஃபாதர் மதர். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஃபாதர் என்ன பண்றதுமா? ஃபாதர் ஃபார்மரா, விவசாயம் தான் சார் பண்றாங்க. சரி 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 சரி. பிரதர் சிஸ்டர் எத்தனை பேரு? அக்கா ஒரு அக்கா ஒரு அண்ணன் சார். அக்காவுக்கு பிளஸ் கல்யாணம் குழந்தைலாம் இருக்கு. வெரி குட் வெரி குட். பிரதருக்கு? பிரதர் அவர் காலேஜ் படிக்கிறாரு சார் சிதம்பரத்துல. சார் அம்மா பேசணும்னு ரொம்ப நேரம் கேக்குறாங்க சார். பேசுறீங்களா? குடும்பமா குடும்பமா குடும்பமா. வணக்கம் சார்.
வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என் பிள்ளைங்களை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நீ படிப்பு விஷயத்தை கவலைப்படாது, நான் படிக்க வைக்கிறேன். சரிங்க சார். நான் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நான் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். அதே சரிங்க சார். நல்லா படிக்க வைங்க. சரிங்க சார். விட்டாதீங்க. நல்லா பேச்சு திறமை நிறைய இருக்கு சார். அவங்ககிட்ட சின்ன பிள்ளைல இருந்து நல்லா பேசுவேன் சார். நான் பார்த்தேன், போல்டா வந்து கொடுத்துச்சு. அவ்வளவு கூட்டத்துல வந்து சீட்டு வந்து கொடுத்தது பெரிய ஆச்சரியம் தான். அந்த அப்பாவும் படிக்கல சார், நானும் அந்த அளவுக்கு படிக்கல சார். என் பிள்ளைங்க 3 படிக்குது சார். நிச்சயம் படிக்க, நிச்சயம் படிக்கலாம். படிக்க வைங்க, கொஞ்சம் ஒரு உதவி செய்யுங்க சார். நிச்சயமா நிச்சயமா செய்யலாம், நிச்சயமா செய்யலாம். சரிங்க சார். சரிம்மா சரிம்மா சரி. சார் சாப்பிட்டீங்களா சார்? இனிமேதான் லேட் ஆகணும் உங்களா. சார் உங்க சன் எல்லாரும் கேட்டு சொல்லுங்க சார். நான் ரொம்ப பெரிய ஃபேன் சார் அவருக்கு. அவருக்கா? அவரு நான் பார்த்து 4 நாள் வச்சு அவங்ககிட்ட சொல்லுங்க சார். சுத்திக்கிட்டே இருக்காரு. கேட்டேன்னு சொல்லுங்க சார். கட்டாயம் சொல்றமா, கட்டாயம் சொல்றமா. எங்க அக்கா குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க சார். உங்களை பாக்க அந்த கூட்டத்துல பாக்க முடியல சார். நீங்க வந்தது பெரிய ஆச்சரியம் தான். நீங்க நிறைய பேர் தள்ளி விட்டாங்க சார். அப்படி பார்த்து அவனும் கொடுத்தே அவனும் முயற்சி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துடலான்ட்டு உள்ள வந்தாச்சு சார். அதை உங்க தைரியத்தை பாராட்டணும், உங்களே பாராட்டணும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ரைட்மா, வாழ்த்துக்கள். நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். உங்களுக்காக நானே ஒரு 1/2 மணி நேரத்துல எழுதினேன் சார். நன்றிமா நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. ஓகேப்பா. சரிமாமா. நன்றி சார், தேங்க்யூ சார். ஓகே. என்று மாணவி ஜனனியை உற்சாகப்படுத்தி ஸ்டாலின் போனை வைத்தார். கல்வி கற்க வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று பார்த்து மாணவர்களுக்கான திட்டங்களை தீட்டி வரும் முதல்வர் ஸ்டாலின் மாணவி ஜனனியின் கல்வியையும் கவனிப்பார் என்று நம்புவோம். மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு % தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.